ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது கர்த்தரின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும் அப்படின்ற தலைப்பில் மிகவும் ஆச்சரியமான காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். அதனால் நிதானமாக நம்ம இதை கவனிக்கலாம், சரிங்களா? அடிப்படையாக ஒரு 4 முக்கியமான ஒற்றுமைகள் என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அதாவது முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் அடிப்படையாக 4 ஒற்றுமைகள் இருக்குது. இதை நம்ம கவனிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் சரி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையை பற்றின காரியங்கள் துல்லியமாக ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நிதானமாக கவனிக்கலாம். பாருங்கள், முதலாவது அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்துதான். அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பாருங்கள், மத்தேயில 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். வாசிக்கும்போது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பார்த்தீங்களா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலப்பகுதின்றதை அங்கே காமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெண்டாம் வருகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்றதையும் வேதாகம் நமக்கு காமிக்குது. அதை வாசிக்கலாம். லூக்காவில் 12ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் 4 ஜாமங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இது இரவு பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது, சரிங்களா? அதில் இந்த 2ஆம் ஜாமம் எப்போ தொடங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு தொடங்கும், சரிங்களா? 2ஆம் ஜாமம் இரவு 9 மணிக்கு, 3ஆம் ஜாமன்றது விடைகாலில் 3 மணிக்கு. இந்த இடைப்பட்ட காலப்பகுதி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலப்பகுதி, புரிஞ்சுங்களா? அப்போ முதலாம் வருகையிலும் இருட்டு, 2ஆம் வருகையிலும் இருட்டுன்றதை சொல்லி காமிக்கிறாரு. அந்த டைமில் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவான்றதை வேதாகம் மிக தெளிவாக காமிக்குது. ஆனால் இருள் என்பது நாம் நினைக்கிற மாதிரி இந்த இருள் கிடையாது. அதற்கான அர்த்தங்கள் வேற. இன்னொரு காணொலியில் அதை கவனிக்கலாம், சரிங்களா? அடுத்தது 2வது பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் வந்திருக்கும் பொழுது ஜனங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு சந்தோஷமானது அங்கே காணப்பட்டது, சரிங்களா? அதை கவனிக்கும்போது பாருங்கள், மத்தேயில 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது, முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பார்த்தீங்களா? ஒரு ஆர்ப்பரித்தார்கள், ஒரு ஆரவாரம் அங்கே இருக்கின்றதை பார்க்குறோம். இது முதலாம் வருகை, சரிங்களா? இப்போ 2ஆம் வருகைக்கு வந்துடலாம். 2ஆம் வருகையிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கின்றத ரொம்ப அருமையான ஒரு அடையாள பாஷையில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் மூலமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதையும் நம்ம வாசிச்சிடலாம். பாருங்கள், 1 தெசலோனிக்கரில் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். பார்த்தீங்களா? அப்போ முதலாம் வருகையிலும் ஆரவாரம், 2ஆம் வருகையிலும் ஆரவாரம் அப்படின்ற ஆச்சரியமான உண்மைகளை பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறார், சரிங்களா? இது 2வது. 3வது பார்க்கும்போது, அவர் முதலாம் வருகையில் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தை சுத்திகரித்தார், சரிங்களா? அதை வாசிச்சிடலாமா? பாருங்கள், மத்தேயில 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிக்க போகிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஆலயத்துக்குள்ளே போய் ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் வருகையிலையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து எங்கே தான் வருவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு தான் அவர் தீவிரமாக வருவாராம். ஆலயத்துக்கு ஆலயத்தை சுத்திகரிப்புன்ற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறாரு. அது எங்கே வாசிக்கலாம்னா மல்கியாவில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல்ல வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு வராரா? இப்போ ஆலயத்துக்கு என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் பார்க்கலாம் பாருங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்?
அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னா அவர் செய்கிறான்றதையும் இந்த வசனங்கள் காமிக்குது. அப்போ முதலாம் வருகையிலும் ஆலயத்துக்கு போய் சுத்திகரிக்கிறாரு, அப்போ ரெண்டாம் வருகையிலும் ஆலயத்துக்கு போய் சுத்திகரிக்கிறான்ற உண்மையை பார்த்துருக்கோம். அடுத்தது 4வது பார்க்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து அவர் மேலே போகும்போது ஒரு மேகமானது பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலரில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவான ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ முதலாம் வருகையிலையும் அவருடைய காரியத்தில் ஒரு மேகமானது சம்மந்தப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிச்சிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் வருகையிலையும் ஒரு மேகமானது சம்மந்தப்பட்டு கொண்ட ஆச்சரியமான உண்மைகளை பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிக்க போகிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய், பார்த்தீங்களா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய். அப்போ இது நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல மேகம் சம்மந்தப்பட்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமான உண்மைகள். நம்ம இப்போ வெறுமனே ஒப்பிட்டு மட்டும்தான் காமிச்சிருக்கோம். அதற்கு உண்மைகளை நிச்சயமாக விரும்புகிறவங்க நீங்கள் கேட்கலாம். அதுக்கான காரியங்கள் உங்களிடத்திலுமாக பகிர்ந்து கொள்ளப்படும். சரிங்களா? இப்போ 4 முக்கியமான காரியங்களை பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா, முதலாம் வருகையில் இருட்டு, 2ஆம் வருகையிலும் இருட்டு. சரிங்களா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்ல முதலாம் வருகையில் ஒரு மாபெரும் ஒரு உற்சாகம் ஆர்ப்பரிப்பு இருந்தது. 2ஆம் வருகையிலும் ஒரு ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் இருக்கின்றதை வசனத்தில் படித்தோம். சரிங்களா? 3வது காரியம், ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தை சுத்திகரிச்சார் முதலாம் வருகையில். அதே மாதிரி 2ஆம் வருகையிலும் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறான்றதையும் நாம் பார்க்குறோம். சரிங்களா? 4வது, முதலாம் வருகையில் ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அதே மாதிரி 2ஆம் வருகையில் ஒரு மேகத்தின் மீது அவர் வருகிறான்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இன்னும் பல ஆச்சரியமான ஒப்புமைகள் வேதாந்தத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கவனிக்கும் பொழுது நிச்சயமாகவே 100% நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துவிட்டார் அப்படின்ற உண்மையை வேதத்தை நேசிக்கிறவங்க புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக அவருக்காக ஜீவிக்க தெய்வம் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.